ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கிட்ட ஒரு 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதை நான் அட்ரஸ் பண்றேன். ஒன்று வந்து நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டோம் பட் ஸ்டில் நாங்கள் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். இன்னொன்று வந்து ஏன் சிஏ ஃபவுண்டேஷன் ரொம்ப 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 டஃபா இருக்கு, நாங்கள் நல்லா தான் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். இன்னொன்று வந்து லா பிரசன்டேஷன் கேட்டிருக்கேன். அது மூணுத்தையுமே இதில் அட்ரஸ் பண்றேன். ஒன்று வந்து சார் நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். எங்கிட்ட ஒரு 2-3 பேர் கேட்டது வந்து நான் அவ்வளோ என் லைஃபை கொடுத்து நான் படித்தேன் சார், இந்த மாதிரி நான் படிச்சதே கிடையாது பட் ஸ்டில் நான் ஃபெயில் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அண்ட் நான் போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், நீ போட்ட எஃபர்ட் எதுவுமே வேஸ்ட் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது ஜீரோல இருந்தோம். அண்ட் நம்ம அங்க வரும்போது வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு லெவலுக்கு வந்திருக்கும். அண்ட் நீ இப்போ செகண்ட் அட்டம் எழுதும் போது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் பாயிண்ட் வேறையா இருந்தது. இன்னைக்கு நம்ம கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, பிளஸ் நம்ம நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணிருப்போம். அந்த எஃபர்ட் பிளஸ் இந்த எஃபர்ட் உன்னை வந்து வேற லெவல்ல கொண்டு போகும். அண்ட் இன்னொன்னு சார், நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஏன் சார் எனக்கு ரிசல்ட் வரலன்னு கேட்கிறேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். கர்மா வந்து சம்டைம்ஸ் வந்து நீ எந்த இடத்துல வந்து லவ் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏன் டிசப்பாயிண்ட் ஆகிறோம், ஏன் வந்து நம்ம லைஃப்ல வந்து லோவா ஃபீல் பண்றோம்னு சொல்றேன். நம்ம ஒரு இடத்துல ஒன்று பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கிறோம். தட் கர்மா வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒருத்தவங்க கிட்ட நீ ஏதோ ஒருத்தவங்க கிட்ட லவ் கொடுக்குற, ஒருத்தவங்க கிட்ட ஏதோ ஒன்று கொடுக்குறன்னா அது அவங்க கிட்ட இருந்து வராது, வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்தா அது வரும். நீ வேணா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்ப, யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்போம், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்போம், இல்ல ஹர்ட் பண்ணிருப்போம், இல்ல ஏதோ துரோகம் பண்ணிருக்கலாம். மேபி அந்த மெச்சூரிட்டியில நம்ம அதை பண்ணிருக்கலாம். பட் அவங்க கிட்ட இருந்தா நமக்கு திரும்ப அது வரும்னு கிடையவே கிடையாது. வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கும். அதே மாதிரி தான் நீ ஒருத்தவங்க கிட்ட நல்லது பண்ணியிருந்தா அப்படின்னா அது வேற ஒருத்தவங்க கிட்ட தான் வந்திருக்கும். அதனால உனக்கு வந்து கிரேஸ் ஃபேக்டர்ல அந்த மாதிரி எதுவுமே நினைச்சிடாத. கண்டிப்பா உனக்கு இருக்கு. மேபி நம்ம இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கோம், அது மேபி நெக்ஸ்ட் அட்டம்ல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுமா? கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆயிடும். உன்னோட பாசிட்டிவிட்டியை என்னைக்குமே வந்து கம்மி பண்ணிடாத. நீயே உன்னை லோவா ஃபீல் பண்ணவே பண்ணாத. ஏன்னா நான் இப்பயும் சொல்றேன், நீ சிஏ படின்னு நான் சொல்ல, ஆனா சிஏ படிக்கும் போது நீ ஹை பாசிட்டிவா இருக்கணும். மேபி 1 or 2 டைம்ஸ் நமக்கு வந்து ஸ்லிப் ஆகும், நான் இல்லைன்னு சொல்ல. மேபி நம்ம அப்ரோச்ல தப்பு பண்ணிருக்கலாம். நான் இப்பயும் சொல்றேன், நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம அப்ரோச்ல ஏதோ ஒரு மேபி நம்ம எழுதி பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். லா வந்து நிறைய எழுதி பார்த்துருக்கணும். மேபி எவாலுவேட்டர் வேற ஏதோ அவங்க எதிர்பார்க்கறாங்க. லா பிரசன்டேஷன் இப்போ அட்ரஸ் பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு 3-4 எவாலுவேட்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் அவங்க கிட்ட பேசுறதுக்கு. ஆஸ் பர் ஐசிஐ நார்ம்ஸ் அவங்க வந்து அவங்க மார்க்கிங் சிஸ்டம் சொல்லக்கூடாது, பட் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நம்ம கிட்ட சொல்லலாம். பேசிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்றாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு அவங்க கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே வாங்கிட்டு எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, நான் அவங்க கிட்ட பேசிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்ககிட்ட வந்து சொல்றேன். எனக்கு நம்ம படிக்கிறதுல மிஸ்டேக் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம பிரசன்டேஷனை நம்ம இன்னும் பண்ணா ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு பேப்பரை பார்க்கும்போது ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கு. நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம அதுல சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் சூப்பரா வரும். இன்னொன்னு, சிஏ ஃபவுண்டேஷன் ஏன் சார் கஷ்டமா இருக்குன்றாங்க. இப்போ நான் சிஏ ஃபேட்டர்னிட்டியில நிறைய பேர் என்கிட்ட சொல்றது வந்து நிறைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் என்கிட்ட பேசும்போது சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நீட் மாதிரி ஆக்குறாங்க சிஏ ஃபவுண்டேஷன் என்ட்ரன்ஸை. ஸோ தட் இப்போ எப்படி நீட்ல வந்து ஒரு அட்டம் கொடுத்து அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா வேற கோர்ஸ் போயிடுறாங்க, வேற இதுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி தான் நீட் சிஏ ஃபவுண்டேஷன்லேயே பண்றாங்க. ஸோ தட் இதை சிஏ ஃபவுண்டேஷன் என்ட்ரன்ஸ் லெவலே ரொம்ப டஃப் ஆக்குறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இது வரல அப்படின்னா வேற கோர்ஸ் போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீ இதை ட்ரை பண்ண அப்படின்னா கண்டிப்பா நம்ம பண்ண முடியும். நம்ம போடுற எஃபர்ட், நீ இது வரைக்கும் போட்டாத உழைப்பை இப்ப போடு, சூப்பரா பண்ணலாம். எப்படி ஒரு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். 1 டைம் தான் இதை கடந்துட்டோம் அப்படின்னா இன்டர் அண்ட் ஃபைனல்ல அவங்க பாஸ் பர்சன்டேஜ் நல்லாவே கொண்டு வராங்க இந்த வாட்டி. லாஸ்ட் டைம் ஃபைனலோட பாஸ் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும்போது தான் சொன்னாங்க, நாங்கள் ஃபவுண்டேஷன்ல எல்லாரையும் ஃபில்டர் பண்ணிடுறோம்னாங்க. நம்ம இந்த வாட்டி சூப்பரா எஃபர்ட் போடலாம். லா பிரசன்டேஷனுக்கு நான் உனக்கு சொன்னது தான். நான் உங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் நீ படி, நீ நல்லா படிக்கிற மாதிரி படி. நான் ஒரு 1 வீக் எனக்கு டைம் கூட, நான் உங்ககிட்ட வாங்கிட்டு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் தரேன். சூப்பரா படி, எதை பத்தியுமே கவலைப்படாத. நான் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்றேன். உனக்கு எதுவா இருந்தாலும் எங்கிட்ட கேளு. நான் ஒரே வீடியோல எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா ஒன்னொன்னுக்கும் நான் ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா படி. எங்கேயுமே நீ வந்து மோட்டிவேஷன் லேக்கே ஆகாத. கண்டிப்பா உன்னால பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு டைம் நம்ம ஃபெயில் ஆனதால நம்ம ஃபெயிலியர் கிடையாது. ஓகேவா? வெறியா படிக்கிறோம். இந்த வாட்டி வேற மாதிரி நம்ம யாருன்னு காமிக்கிறோம். சூப்பரா படிக்கிறோம். நம்ம பேரண்ட்ஸ்க்கு சிஏ ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட்டை கிஃப்டா கொடுக்குறோம். சூப்பரா பண்ண. தேங்க்யூ ஸோ மச்டா.